தலன்னு ஒரு பருப்பு பொங்கல் என்னோட ஸ்டைல்ல ஹெல்தியா டேஸ்டியா குவிக்கா எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாமாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு குக்கர்ல 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து மெல்ட் ஆனோன்னு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம் இது ரெண்டும் ஒரு ஸ்பூன் வந்து தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு பொரியட்டும். கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால இஞ்சியை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10-12 பல்லு, ஒரு பழுத்த தக்காளி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அரிசி வந்து சோனா மசூரி இல்லாட்டி வந்து ரா ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. 1 கப் வந்துட்டு அரிசிக்கு 1/4 கப் வந்து துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசியை சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் வந்து வதக்கிடுங்க. மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் வந்து 6 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். நல்லா பொங்கல் குழைய வரணும். தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை வந்துட்டு மூடி நல்லா ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் அடங்கணும்னா ஓப்பன் பண்ணி நல்லா 2 ஸ்பூன் போல நெய் விட்டுட்டு கரண்டியாலேயே நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. இந்த பொங்கலை நம்ம வந்து மல்லி பொங்கல், தக்காளி பொங்கல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இந்த பொங்கல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். தேங்காய்லாம் போட்டு பண்றதுனால கண்டிப்பா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.